சர்வதேச விண்வெளி நிலையத்தில் கடந்த 286 நாட்களாக தங்கியிருந்த சுனிதா வில்லியம்ஸ் பத்திரமாக பூமிக்கு திரும்பினார். இந்திய நேரப்படி சுமார் 3:30 மணிக்கு அவர் பயணித்த ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் புளோரிடா மாகாணத்திற்கு அருகில் கடலில் இறங்கி மிதந்தது. விண்கலத்திலிருந்து வெளியே வந்த சுனிதா வில்லியம்ஸ் சிரித்தபடி கையை அசைத்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். அமெரிக்காவின் போயிங் நிறுவனம் போயிங் ஸ்டார்லைனர் என்ற விண்கலத்தை உருவாக்கியது. இந்த விண்கலத்தில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் ஆகியோர் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்துக்கு சென்றனர். 10 நாட்கள் ஆய்வு செய்துவிட்டு பூமிக்கு திரும்ப திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு இருவரும் பூமிக்கு திரும்ப முடியாத சூழல் ஏற்பட்டது. சுனிதா வில்லியம்ஸ் 17 மணி நேர பயணத்திற்கு பிறகு பூமியை அடைந்தார். இந்த ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் வளிமண்டல மறுநுழைவு என அழைக்கப்படும் ஆபத்தான கட்டத்தை கடந்து பூமியை நோக்கி பயணித்தது. மீட்புக் குழுவினர் 4 விண்வெளி வீரர்களையும் பத்திரமாக மீட்டனர். சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட விண்வெளி வீரர்கள் பூமிக்கு திரும்பியுள்ள நிலையில் அவர்களுக்கு பல்வேறு உடல்நலக்குறைவுகள் ஏற்படும் என கருதப்படுகிறது. நீண்ட கால விண்வெளி பயணங்கள் உடலை பாதிக்கின்றன. கண் பார்வையும் பாதிக்கப்படலாம். உடல் இயல்பு நிலைக்கு திரும்ப நீண்ட காலமாகலாம். எனவே அவர்களுக்கு விரிவான உடற்பயிற்சி முறை வழங்கப்படும். சுனிதா வில்லியம்ஸின் தந்தை பிறந்த குஜராத் மாநிலம் மெஹ்சானா மாவட்டத்தில் உள்ள கிராமத்தில் விழாக்கோலம் பூண்டது. உலகமே ஆவலுடன் எதிர்பார்த்த சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பியதால் சொந்த ஊரும் சந்தோஷத்தில் திளைத்தது.